நான் சும்மா என் பிள்ளையார விசா பிள்ளையாரடா வந்து வேண்டிக்கோ, நாளைக்கே புறப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். கிண்டலுக்காக சொல்கிறேனோ யதார்த்தமாக சொல்கிறேனோ தெரியாது. ஆனால் எப்போ விசாக்காக வேண்டிட்டு வந்தாலும் உடனே நடந்தது. இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா ஒரு ஃபேமிலி வேண்டிட்டு இருந்தாங்க. 2 நாள் முன்னாடி அவங்க வந்து சொன்னாங்க, ஆயிடுத்துமா நான் அடுத்த வாரம் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். என்னடா வந்து ஒரு 2-3 நாள்லேயே நான் ஆயிடுத்து சொல்கிறாங்களேன்னு. அந்த மாதிரி துரிதமாக கொடுக்குறவர். சக்தி விநாயகர் சுவாமி ஆலயம், எம்ஜிஆர் நகர். இந்த ஆலயத்திலே வெகு விமரிசையாக நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அடியனுடைய பங்களிப்பு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. எம்ஜிஆர் நகர் உருவானதுலேருந்து இந்த ஆலயம் இருக்குது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். எம்ஜிஆர் நகர்னால் சக்தி விநாயகர் கோவில் தெரியாதவாலே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான கோவில். ஏன்னா அடியில் எப்படின்னாக்கா இந்த கொஞ்சம் டவுனில் இருந்த கோவில். இப்போ ஆலய நிர்வாகிகள் தான் மேலே எழுப்பி படிக்கட்டு வச்சு மேலே கட்டி ரொம்ப ஹைட்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சென்னை மாநகரில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவில் வந்து ஹைட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு எப்படி யார் வந்தாலும் படியேறி தான் மேலே வரணும். அதனால தான் இது சக்தி விநாயகர். ஏன்னா அவளுக்கு சக்தியை கொடுத்து மேலே ஏற்றி கொண்டு வந்து தரிசனத்தை காமிப்பார். அதனால் சக்தி விநாயகர் ஆலயம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அதில் வந்து அடியன் ஒரு 15 வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சக்தி விநாயகர் ஆலயம் வந்து 2019 அடியனுடைய கைங்கரியத்தினால அவளுடைய ஆலய நிர்வாகியினுடைய தயவுனாலையும் 2019 கும்பாபிஷேகம் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜத பந்தனம் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே எல்லா சுவாமிக்கும் அஷ்டபந்தனம் இருக்கும். இந்த நம்ம சக்தி விநாயகருக்கு மட்டும் ரஜத பந்தனம்னு சொல்லி வெள்ளியில் வந்து இந்த பந்தனத்தை சாத்தி சக்தி விநாயகரை அமர வச்சுருக்கோம் 2019. அதே மாதிரி இப்போ இந்த 2025 வந்து 6வது வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம். இப்போ 2 நாள் முன்னாடி தான் இந்த சம்வத்சர அபிஷேகம் நடந்தது. 105 வருஷத்தில் திரும்பி கும்பாபிஷேகம் நடக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து சொர்ண பந்தனத்தில் அமர வைக்கிற மாதிரி ஒரு இது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப சக்தி விநாயகர் ஆலயங்கிறது அயல்நாடு விநாயகர்னே சொல்லலாம். ஏன்னாக்கா நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து வேண்டிட்டானாக்கா அவள் வந்து அயல்நாடு ஈஸியாக கிளம்பி போயிடுவாள். அவளுடைய வாழ்க்கை தரங்கள்லாம் உயர்ந்து இருக்கும். 2வது பூஜைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹரிகரபுத்திர ஐயப்ப சுவாமி, அதாவது திவாகர் என்கிற உன்னி குருசுவாமி தான் அந்த ஆலய நிர்வாகத்தோட பெரியவா. அவளுடைய தலைமையில் தான் அந்த ஐயப்பன் விளக்கு பூஜையெல்லாம் நடக்கும். வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு நடக்கும் பெரிய விளக்கு பூஜை. அதாவது ஊரே திரண்டு நடத்துகிற மாதிரி நடக்கும். அம்பலம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக போட்டு நல்லா ஜம்முன்னு பண்ணுவாள். 52 வருஷமாக நடத்தின்னு இருக்கா. அதே மாதிரி பகலில் 12 மணிக்கு அன்னதானம் போடுவாள். அது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாள். ரொம்ப விமரிசையாக நடக்கும்.